காலையில இருந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் இவருக்கு நினைவு திரும்பல. எங்களோடது ஒரு சின்ன குடும்பம். இவரோட இந்த கொஞ்ச வருமானத்துல கூட நாங்க எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தோம். மக்கள் சரியா சொல்றாங்க, காதல் அதிர்ஷ்டசாலிக்கு தான் சந்தோஷத்தை தரும், இல்லன்னா அது கஷ்டத்தையும் துரதிருஷ்டத்தையும் தான் கொண்டு வரும். நேஹா, சஞ்சய் 2 பேராலையும் எங்க வாழ்க்கை நாசமா போச்சு. இந்த சூழ்நிலையில நீதான் அஜய் எங்களுக்கு பெரிய ஆதரவா நம்பிக்கையா கூடவே நிக்கிற. விபோரும் இப்ப வெளியூர்ல இருக்கான். நீ மட்டும் இல்லன்னா நான் என்ன பண்ணிருப்பேனோ, எங்க போயிருப்பேனோ. தேங்க்யூ அஜய் சார், தேங்க்யூ. இப்போ இல்லம்மா, இனிமேல் அஜய் சாருன்னு சொல்லாதீங்க, அஜய்னே சொல்லுங்க. நான் உங்க மகன். என்னம்மா இது? போதும், நிறுத்துங்க. கண்ணீரை தொடச்சிக்கோங்க, கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க. அப்பாவுக்கு சீக்கிரமாவே நினைவு வந்துடும். அவரும் இதுல இருந்து வெளியே வந்துடுவாரு. நான் உங்க கூட தான் இருக்கேன் எப்பவுமே. இத்தனை தப்புக்கு நடுவுலயும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா நேஹா. சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது. கடவுளே, 24 மணி நேரம் முடிய போகுது. நீங்க என் அப்பாவை குணப்படுத்தியே ஆகணும். ஆமா கடவுளே, இன்னைக்கு நானும் அந்த போலி மருமகளோட பிரார்த்தனையில கலந்துக்கிறேன். அப்போதான் அவளோட அப்பா சீக்கிரம் குணமாவார். அதுக்கப்புறம் நான் ஒரு வேலை பண்ணுவேன். அப்போ இவளோட திமிரெல்லாம் அடங்கிடும். பேபி திரிபாட்டி கிட்டே திமிர் காட்ட வந்திருக்காளா? நேஹா, 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 சீக்கிரம் என்னோட வெளியே வா. என்னாச்சு உர்ஜா அண்ணி? ஏதாவது ப்ராப்ளமா? உர்ஜா மருமகளே, ஏன் இப்படி பதற? எங்காவது தீ பிடிச்சிருச்சா? என்னாச்சு? தீ பிடிச்சிருச்சுன்னே நினைச்சுக்கோங்கம்மா. அந்த சஞ்சய். சஞ்சு, தயவு செய்து என்னோட வாங்க. சஞ்சு, சஞ்சு. சஞ்சய், சஞ்சய், என்ன இது? நேகா 24 hours முடிய போகுது. இன்னும் உங்க அப்பாவுக்கு நினைவு வரல. அதனால நீ உன் பந்துக்கான பிரார்த்தனையை செய். மகாதேவன் கிட்ட வேண்டிக்கோ. அப்புறம் நான் என் பங்குக்கான பிராயச்சித்தத்தை செய்யறேன். உன் பக்தியோட என் தவத்தின் பலனும் சேர்ந்தா மகாதேவன் உன் குரலை கேட்காம இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, சஞ்சு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுற? சஞ்சு, நீ அப்படி எதுவும் செய்யக்கூடாதுப்பா. இது உன் அப்பாவோட கட்டளை. பின்னாடி போ, பின்னாடி போ. கவனமா. லட்டு, அப்படி பண்ணாத, என் மேல சத்தியம். பாத்து பாத்து. உன் அப்பா அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான். இனிமேல் தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும்.
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இப்ப நான் அனுபவிக்கிறேன். ஆஹா சஞ்சு அண்ணா, ஆஹா உங்க இந்த வெறித்தனத்துக்கு நான் அப்படியே அடிமையாயிட்டேன். உங்க கால் எரிய எரிய என் மனசுல சந்தோஷம்தான் போக்குது. சபாஷ், வேடிக்கையா இருக்கு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நேகா. அதனால எனக்கு தண்டனை கிடைக்கிறது நியாயம்தான். இல்ல சஞ்சு, விதாயக் எந்த ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணமோ இவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்க நம்ம மக ஒருத்த நம்ம கண் முன்னாடியே எரிஞ்சிட்டு இருக்கான். அங்க அஜு நேத்துல இருந்து பசியும் தாகமுமா ஒத்த கால்ல நின்னு அந்த பொண்ணோட அப்பாவை இரவும் பகலுமா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எதுவுமே செய்ய முடியாம நிக்கிறோமே. பார்த்து பார்த்து மகனே. என் உயிரை எடுத்தாதான் என் 2 மகன்களும் அடங்குவாங்க போல. சஞ்சு மகனே, வெளியே வாடா. நர்ஸ், குயிக். வெயில்ல கால் சொடக்கூடாதுன்னு நான் தோல்ல தூக்கி வளர்த்த மக, அதே மக இன்னைக்கு நெருப்புல நடக்கிறா. அதுவும் இந்த பொண்ணோட அப்பாவுக்காக. சஞ்சு, நேஹா, நேஹா. மகாதேவா, இப்படி ஒரு செய்தியை மட்டும் கொடுத்துறாதே. இதனால நேஹாவுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை என்னைக்கும் இல்லாம போயிடும். நேஹா, உன் அப்பாவுக்கு நினைவு வந்துருச்சு. டேஞ்சர் ஜோன் தாண்டிட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. இல்ல, அவர் கண்ணை திறந்துட்டாரு. அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஒரு நிமிஷம் என் தைரியமே உடைஞ்சு போச்சு. யோசிச்சு யோசிச்சு எனக்கே பைத்தியம் பிடிக்குது. உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. எல்லாமே கைமீறி போயிருச்சு நேஹா. ஆனா கொஞ்ச நேரத்துல, சில நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய புயல் வந்து கடந்து போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சரியாகிருச்சு நேகா. சரியாயிருச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் அஜய். இன்னைக்கு என் மம்மி டாடி பக்கத்துல நீங்க நின்ன விதம் இருக்கே, உங்க சொந்த அப்பாவா நினைச்சு அவருக்கு துணையா இருந்து, அதுக்காக உங்களுக்கு என் மனசார நன்றி. சஞ்சய், உன் தவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. அப்பா குணமாயிட்டார். Thank you so much.
டே இப்போவாவது மனசு இறங்கி வா, தயவு செஞ்சு வா என் செல்லம், வா. வந்துட்டேன். ஹர் ஹர் மகாதேவ். ஹர் ஹர் மகாதேவ். நேஹா ஏன் இப்படி நிக்கிற? அங்கிளுக்கு நினைவு வந்துடுச்சு. நீ போ, ஹாஸ்பிட்டலுக்கு போ, போய் அங்கிளை பார்த்துட்டு வா. அஜய் ப்ளீஸ் என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க. இல்ல நேஹா, என்ன ஆனா ஏன்? நேஹா இப்போதான் ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருக்காரு. ஆனா இன்னும் கவலைக்கிடமா தான் இருக்கு. டாக்டர் தெளிவா சொல்லியிருக்காரு, இப்ப அவருக்கு எந்த விதமான மன அழுத்தமோ கோபமோ அதிர்ச்சியோ வரக்கூடாது. ஐ நோ நேஹா, உனக்கு அவரை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அவரை சந்திச்சு பேசணும்னு நீ ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு நேகா, அப்படி நடந்துட்டா நீ அவர் முன்னாடி போனாலோ இல்ல நீ பக்கத்துல இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சாலோ அதனால அவருக்கு கோவம் வந்துட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் நேகா. நேஹா அவரோட ஹார்ட் மசில்ஸ் இன்னும் வீக்கா இருக்கு. ஒருவேளை இப்ப ஏதாவது தப்பு நடந்தா ரிகவர் ஆக முடியாம போயிடலாம். சோ ப்ளீஸ் நேஹா, அப்பா முழுசா குணமாகிற வரைக்கும் அவரோட முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன். நான் அவரை முழுசா கவனிச்சுக்கிறேன். ஆனா நேகா, நீயும் சஞ்சயும் அவர் பக்கத்துல கூட போக கூடாது ப்ளீஸ். அப்பா அப்பா என்னாச்சு? அங்கிள் அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? அங்கிள் வெக்கமே இல்லாதவளே, நீ ஒரு பீடை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே ஒரு களங்கம். நீ பொன்னாலதான் இன்னைக்கு இந்த மனுஷன் இப்படி கறக்குறாரு. நான் சொல்றது புரியுதில்ல நேஹா? இல்ல, நான் அவர் முன்னாடி போக மாட்டேன். நான் சத்தியமா யாருக்கும் தெரியாம கூட போக மாட்டேன். எனக்கு அவரோட உயிரை விட பெரியது எதுவுமே இல்ல. நான் தூரமா இருந்து அவர் குணமாவார்னா நான் இருக்கேன். நான் போக மாட்டேன். போதும், இந்த பீடை நம்மள ரொம்ப ஏமாத்திட்டா. இப்போ நேரம் வந்துருச்சு இவளை பைத்தியமாக்கி நேர பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். போதும், நீ இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போற. அதுக்கப்புறம் உனக்கே ஒரு பெரிய வரவேற்பு காத்திருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அஜய் இதெல்லாம் என்ன? ஹானியா இப்போ ஒண்ணும் இல்ல. அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்ளோ செலவாயிருக்கு. இவ்ளோ பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? நேஹா என்ன பேச்சு இது? நான் சொன்னேன்ல, உன் அப்பாவோட முழு பொறுப்பும் இப்ப என்னோடது. கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த பணம் முழுக்க முழுக்க என் நேர்மையான உழைப்புல சம்பாதிச்சது. எங்க அப்பா பண்ணின தப்பால வந்த ஒரு பைசா கூட இதுல இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நேஹா, உன் அப்பா ஒரு நேர்மையான மனுஷன். அதனால அவரோட சிகிச்சையும் நேர்மையான பணத்துல தான் நடக்கும். அஜய், என் ஃபேமிலிக்காக நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. அடடா நேஹா, என்ன பண்ற? ப்ளீஸ் இப்படி பண்ணாதே, எழுந்திரு எழுந்திரு. என்ன நேகா? உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய மனசு இருக்கு அஜய்? இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு அதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். ஆனா உங்க கடனை என்னால அடைக்க முடியாது. இப்போ நீ தான் என்ன சங்கடப்படுத்துற. பாரு, போலி மருமகளானாலும் நீ என் ஃபேமிலிக்கு எவ்வளவோ பண்ற. இப்ப நான் உனக்காக கொஞ்சம் பண்ணினா அதுல என்ன பெரிய விஷயம்? எந்த உறவும் இப்படித்தான் ஆரம்பமாகும் இல்லையா? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருந்துதான்
நாம உண்மையான கணவன் மனைவி இல்லைன்னு உண்மைதான். அதனால என்ன, நண்பர்கள் தானே. அப்படின்னா நட்புல தேங்க்யூ. அட நேஹா. சாரி. நேஹா. சரி சரி. நோ தேங்க்யூ, நோ சாரி. குட். பட் நேஹா, நீ நிஜமாவே எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சா உன் கையால ஒரு ஸ்ட்ராங்கா பிளாக் காஃபி போட்டு கொடு. நீ சூப்பரா காஃபி போடுவிய. இதோ இப்போவே கொண்டு வரேன். நான் கிச்சனுக்கு தான் போயிட்டு இருந்தேன். சஞ்சய்க்கு மஞ்சளும் சந்தனமும் கலக்கி வைக்க. இன்னைக்கு அவனும் நெருப்புல நடந்தான். லட்டு அப்படி பண்ணாதடா, என் மேல சத்தியம். என் அப்பாவோட உயிருக்காக அவன் எவ்வளவு பெரிய தவம் பண்ண தெரியுமா? அவன் காலெல்லாம் கொப்புளமா ஆயிடுச்சு. நேஹா, அவனோட கொப்புளம் மட்டும் உனக்கு தெரியுது. ஆனா நீங்க 2 பேரும் காட்டிக்கிற பாசமும் கவலையும் என் இதயத்துல எவ்வளவு காயம் பண்ணுது. அதுக்கு என்ன பதில்? ஆனியா, ஒரு தப்புக்கான தண்டனையை முடிவு பண்ணும்போது அதுக்காக எடுத்துக்கிற பிராயச்சித்தத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதுதான் உன் அப்பா எப்பவும் சொல்லுவாரே. சஞ்சய், உன் தவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. அப்பா குணமாயிட்டார். தேங்க்யூ 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 சோ மச். என் மனசுக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எந்த மருந்து போட்டாலும் ஆறாத காயம் மாதிரி வலிக்குது. காயம் எனக்கு தான் பட்டிருக்கு, ஆனா வலி உனக்கு தான் அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ரொம்பவே. இந்த காயத்துக்காக இல்ல, உன் கண்ணுல இருந்து கண்ணீர் முத்து முத்தா விழுதே, அத பார்த்துதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜாகிரதை, இனிமே என் கால்ல கை வச்சா அவ்வளவுதான். என் கையை உடைச்சிடுவியா? நான் என் காலையை வெட்டிப்பேன். சஞ்சய் சஞ்சய், என்ன செய்ய விடு. ஊதியாவது வலியை குறைக்கலாமே. இப்படியா இவ ஊதி ஊதித்தா என் 2 மகனையும் இந்த நேகா தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா. ஆனா இனிமே அப்படி நடக்காது. ரொம்ப சீக்கிரமே உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்க போறேன். அப்படி ஒரு அதிர்ச்சி கொடுப்பேன். நீ மட்டும் என்ன, உன் முன்னோர்களால் கூட அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. நேஹா, ஒரு வாரம் ஆயிடுச்சு. உன் அப்பா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும்.
ஆனா அஜய் கொழுந்தனார் பாத்துக்கிறதால அவர் எவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆகிட்டு வராருன்னு பாரு. உன் அப்பா சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு திரும்பி வர போறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். சரி, இப்போவாச்சு கொஞ்சம் சிரிச்சு காட்டு. இன்னைக்கு விஸ்வகர்மா பூஜை, அதனால இன்னைக்கு நாள் ரொம்பவும் முக்கியமானது. ஆமாம்மா, விஸ்வகர்மா தான் அந்த மகா சிற்பி. இந்த உலகத்தையே உருவாக்கினவர் அவர்தான். அதனால அவரை நாம் உழைப்புக்கும் கைவினைக்கும் கடவுளா வழிபடுறோம். அதனால இன்னைக்கு கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமான நாள். நானும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்த ஒரு தொழிற்சாலையில தொழிலாளியா வேலை பார்த்தேன். இது எல்லாம் விஸ்வகர்மா சாமியோட ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கோம்னா இன்னைக்கு இயந்திரங்களுக்கும் கருவிகளுக்கும் பூஜை பண்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம தொழிற்சாலைக்காக ஒரு புதிய மெஷினையும் வாங்கியிருக்கோம். இந்த மெஷினை வீட்டோட லட்சுமி கையால தான் தொடங்கி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வீட்டோட சின்ன மருமகள் நேஹா கையால. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு முடிவோ இல்ல ஒரு புதிய ஆரம்பமோ நடக்க போகுது. அந்த ஆரம்பம் போலி மருமகளா இருந்த நீ பைத்தியக்காரி நேகாவாக மாறுறதுதான்